வணக்கம் உறவுகளே. கனடாவினுடைய புதிய நிகழ்வுகள் தகவல்களை சுட உங்களுக்கு தருவதில் கொண்டு சேர்க்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பல பார்வையாளர்களை கடந்து ஆதரவுகளை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இப்ப நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிறகு கனடாவில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் கொந்தள நிலைமை, அரசியல் எரிபேற்று நிலைமையை பற்றித்தான் இப்பொழுது நான் விளக்கமாக பார்க்க போகிறோம். அது என்ன அரசியல் கொந்தள நிலைமை என்று பார்த்தால், நடந்து முடிந்த பெடரல் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு மாகாணம் தன்னை கனடாவிலே இருந்து விடுவிப்பதற்கு, வாக்கெடுப்பை நிகழ்த்துவதற்கு ஒரு ரெஃபரண்டம், ஒரு பில்லை பாஸ் பண்ணியிருக்கிறது பிரேரணையை. எப்படி என்று பார்ப்போம், எந்த மாகாணம் என்று பார்ப்போம், இதனுடைய அரசியல் பின்னணி என்ன, வரலாற்று பின்னணி என்ன என்பதை எல்லாம் உற்று நோக்கப் போகின்றோம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை, கனடாவினுடைய ஒரு நல்ல வளம் கொளிக்கின்ற ஒரு மாகாணமாக பல மாகாணங்கள் இருக்கின்றன. அல்பர்டா மாகாணம் இருக்கின்றது. இந்த மாகாணத்தில் பல வளம் கொளிக்கும் வருவாய்கள் இருக்கின்றது. பிரதானமாக எண்ணெய் உற்பத்தி, உலோக உற்பத்திகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. இந்த மாகாணம், இதனுடைய பிரீமியர் டேனியல் சிமித் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கனடாவிலிருந்து, அதாவது அல்பர்டா 70 என்ற பிரேரணை ஊடாக ஒரு பில்லை ரெஃபரண்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். என்ன விஷயம் என்றால், நாங்கள் கனடாவிலிருந்து பிரிந்து போவதற்குரிய வாக்கெடுப்புக்கான தயார் நிலையிலே இருக்கிறார்கள். இதனுடைய வரலாறு பற்றி பார்ப்போம், என்ன நடக்கப் போகின்றது என்று. அதாவது, கனடா பல்வேறு மாகாணங்களை உள்ளடக்கியது, பல்வேறு சுய பிராந்தியங்களை உள்ளடக்கியது. 9 பிரதான மாகாணங்கள் ஒரு சுய பிராந்தியம் என்றெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு மிக பரந்த பிரதேசம். வேர்ல்ட்ல ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக அதிகளவு நிலப்பரப்பை கொண்டிருக்கிற ஒரு நாடு. இந்த நாடு பல்வேறு ஸ்டேட்ஸ், ப்ரொவின்ஸை கொண்டு உள்ளடக்கி இருக்கிறது. பல்வேறு பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கால கியூபெக் மாகாணங்கள் அப்படியெல்லாம் இருந்து, இங்கிலாந்து அவர்கள் அப்படியெல்லாம் ஆட்சி செய்து பல்வேறு மாகாணங்களாக இருந்து, இப்போ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா மாதிரி எல்லா ஸ்டேட்ஸும் அரசுகளும் ஒன்றிணைந்து யுனைடெட் ஸ்டேட் மாதிரி, அதாவது யுனைடெட் கிங்டம் மாதிரி, யூகே மாதிரி, இங்கேயும் பல்வேறு ப்ரொவின்ஸ் ஒன்று சேர்ந்து சுயாதீன ப்ரொவின்ஸ், அவர்கள் அந்த ப்ரொவின்ஸில் முடிவெடுத்துக் கொள்ளலாம். அதாவது உச்சகட்டமான சமஷ்டி எங்களோட நாட்டிலாம் இல்லை. வெவ்வேறு நாடுகள், மேலைத்திய நாடுகள் எல்லாம் இது இருக்குது. பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாகாணம், அதில் இருக்கிற முக்கியமான ஒரு வருவாய் கொளிக்கிற மாகாணமான அல்பர்டா மாகாணம் தன்னை கனடாவிலிருந்து விடுவித்து தனி நாடாக போவதற்குரிய ரெஃபரண்டத்தை உருவாக்கி இருக்கிறது. அல்பர்டா 70 என்ற ரெஃபரண்டத்தின் பில் பிரேரணையூடாக அதனுடைய பிரீமியர் டேனியல் சிமித் அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு மிகவும் கொந்தள நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் இதை பேசுபொருளாக்கி இருக்கிறார்கள், ஊடகங்கள் பேசுபொருளாக்கி இருக்கிறது, அமெரிக்க ஊடகங்கள் பேசுபொருளாக்கி இருக்கிறது. இதனுடைய அரசியலை பின்புலத்தை ஆராய்வோம். இப்பொழுது என்ன விஷயம் என்றால், கனடாவினுடைய புரவின்ஸுக்கு தனித்தனி பாராளுமன்றங்கள், தனித்தனி அலகுகள் இருக்கின்றது. அவை ஃபெடரல் கவர்மெண்டோட, கனடாவினுடைய மத்திய அரசோட சேர்ந்து அவர்கள் இணங்கிக் கொள்வார்கள். அதற்குரிய எலெக்ஷன் தான் 45வது பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்து முடிந்தது. பெரிய போட்டி நடந்தது. ஓகே, அதுக்கு மத்தியில், அதாவது ரம்ப் வந்ததுக்கு பிறகு தன்னை கனடாவே 51வது மாநிலமாக, அதாவது உலகத்தின் 2வது பெரிய நிலப்பரப்பை கொண்ட கனடாவை தன்னுடைய 51வது மாகாணமாக இணைக்கப் போகின்றேன் என்ற அறிவிப்புக்கு பின்னர் நடந்த எலெக்ஷன் இன்று. அதற்கு பிறகு ஆட்சி, லிபரல் ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு ஒரு மாகாணம் தன்னை கனடாவிலிருந்து விடுவித்து தனிநாடாக போறதுக்குரிய ரெஃபரண்டத்தை உருவாக்குகிறது என்றால் இது ஒரு பேசுபொருள். இதை பற்றி அரசு ஆராய வேண்டும். அதாவது, டேனியல் சிமித்தின் கூட்டின்படி, முன்னர் இந்த கனடாவில இருந்து விடுபட வேணும் என்றால் இவர்களுடைய மாகாணத்தில் ஒரு கையெழுத்து வேட்டையை ஆரம்பிக்க வேண்டும். அப்ப அது பாப்புலேஷன், அந்த மாகாணத்தினுடைய குடித்தொகை பரம்பலை பொறுத்து இருக்கும். அது அல்பர்டா மாகாணத்துக்குரியதாக முன்னர் இருந்தது 4,40,000 கையெழுத்து. அந்த அல்பர்டாவில் இருக்கிற கனடிய குடிமகன்களுடைய கையெழுத்து 4,40,000 இருந்தால், அதாவது பிரிய போகிறோம் என்று இருந்தால், விருப்பம் தெரிவித்து இருந்தால், அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு அந்த பிரேரணை, அந்த பில்லை மத்திய அரசு பெடரல் கவர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போய் வாதிட்டு அங்க நிறைவேற்றுவதன் மூலம் அவர்கள் தனிநாடாக வெளியேறுவதற்குரிய சான்றுகள், அவர்களுக்கு அது வழிவகை அந்த சட்டத்தில் இருக்குது. அந்த வகையில ஓகே,
இப்ப வந்து 4,40,000 கையெழுத்து வந்து பெறுவது பெரிய கடினமாக இருந்தது என்றால் அவ்வளவு பேர் விருப்பம் தெரிவிப்பார்களாக தெரியாது. ஆகவே இப்ப அந்த பில் ரெஃபரண்டத்தை திருப்பி பில்ல கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால் டேனியல் ஸ்மித் அவர்கள் 2,20,000 கையெழுத்துக்கள் இருந்தால் போதுமானது. மிக குறைந்த கையெழுத்து 2,20,000 கையெழுத்துக்கள் இருந்தால் காணும் நாங்கள் மத்திய அரசில் கொண்டு அதை விவாதித்து நாங்கள் தனிநாடாக போவதற்கு இது பேசு பொருளாக இருக்கிறது. ஆகவே அல்பர்ட்டா பிரிந்து போக போகிறதா, அல்பர்ட்டா வந்து தனிநாடாக போகிறதா, அல்பர்ட்டா அமெரிக்காவுடன் இணைந்து விட போகிறதா மாகாணமாக என்றெல்லாம் இன்று அமெரிக்காவில் பெரிய ஒரு அரசியல் பேசுபொருள் நடந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம். அல்பர்ட்டாவினுடைய 2025 பாப்புலேஷன் அனைவர்களுடைய பாப்புலேஷனை பார்த்தோம் என்றால் 49,60,60,000 பேர், அன்னளவாக 49 லட்சம். இதுல குடியேறியவர்கள், பெர்மனன்ட் ரெசிடென்ட்ல இருக்கிறார்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், தற்காலிக குடியிருப்பாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களை விடுத்து இந்த ஜனத்தொகையில கனடியன் பாப்புலேஷன் வந்து ஒரிஜினல் கனேடியன்ஸ் குடியுரிமையாளர்களோட ஒப்படைக்கல 2,20,000 கையெழுத்துக்கள் இருந்தால் காணும் இந்த புதிய சட்ட திருத்தம் சொல்கிறது அல்பர்ட்டாவில். ஆகவே 2,20,000 அவர்கள் பெற்றுவிட்டார்கள் என்றால் மத்திய பெடரல் கவர்மெண்டோட போய் அங்கே அவர்கள் பிரேரணையை சமர்ப்பித்து வாதிட்டு வெற்றி பெற்றார்கள் என்றால் அது தனி நாடாக போவதற்குரிய சந்தர்ப்பமாக அமைந்துவிடும். இப்படி ஒரு மாகாணம் போய்விட்டால் ஏனைய மாகாணங்களும் தங்களுடைய நடவடிக்கை எடுப்பதற்கு காரணகர்த்தாவாக அமைந்திருக்கும். ஆனால் எல்லா மாகாணங்களும் எடுக்காது. ஏனென்றால் சிலது பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய உற்பத்திகள் குறைந்த குளிர்வலய நாடுகள் மாகாணங்கள் இருக்கின்றன. அவை பெடரல் கவர்மெண்ட்லாம் தங்கி இருக்குது. அப்போ அவையெல்லாம் விட்டுட்டு தனிநாடா போறதுக்குரிய ஏதுக்கள் இருக்காது அரசியல் ஆய்வின் உட்படி பின்னணியில. ஆனால் அவர்களும் ஏதாவது உந்துதலின் பேரில் இப்ப ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் கனடாவையே 51வது மாகாணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடுப்போம் என்று. அந்த பின்னணியில் அல்பர்ட்டாவினுடைய நகர்வுகளை பார்க்கின்ற பொழுது மற்ற மாகாணங்களும் உடைந்து போவதற்குரிய ஏது நிலைகளும் இருக்கும். இது ஒரு ஆபத்தான நிலைமை கனடாவுக்கு. புதிதாக வந்த பிரதமருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இது ஒரு பெரிய தலையீடியாக அமைய போகின்றது. ஆனால் இப்ப அல்பர்ட்டாவில் இந்த 2,20,000 கையெழுத்து பிரதி போதும் பிரிந்து போவதற்கென்றால் இதுல இப்ப இருக்கிற சனத்தொகையில 30% மக்கள் இப்ப விரும்புகிறார்கள் பிரிந்து போவதற்கு கணக்கெடுப்பு சொல்லுகிறார். ஆகவே இன்னும் ஒரு குறித்த கையெழுத்து பிரதிகளை எடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கு போதுமாக இருக்கும், பேசு பொருளாக இருக்கிறது. ஓகே, இப்ப ஏன் அல்பர்ட்டா பிரிஞ்சு போக போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஏன் பிரிஞ்சு போக போகுதுன்னு பார்த்தோம் என்றால் புள்ளி விவரத்தோட கதைக்க போறேன், அதுக்குரிய ஆதாரங்களோட கதைக்க போறேன். பாருங்கள், உங்களை நீங்களும் அறிய வளர்த்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த விடயங்களை தெரியப்படுத்துங்கள். என்ன நடக்கிறது நாட்டில், உலகத்தில் என்ன நடக்கிறது. நான் முதலே கூறியிருந்தான் இந்த பெடரல் எலெக்ஷன் முக்கியமானது, உலகத்தால் உற்று நோக்கக்கூடியது, அமெரிக்கர்களால் உற்று நோக்கக்கூடியது. இதுக்கு பிறகு கணக்க சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஓகே, ஏன் அல்பர்ட்டா பிரியுதுண்டா, அல்பர்ட்டாவினுடைய உற்பத்தி பெட்ரோலியம் இருக்கிறது. இந்த பெட்ரோலியம் வந்து ஏற்றுமதி உற்பத்தியால் அதிக அளவு லாபத்தை பொருளாதாரத்தை அது ஈட்டிருக்கின்றது. அதைவிட உலோக தாதுக்கள், வேறு பொருளாதாரங்கள், கனிமங்களை கொண்டிருக்கிற ஒரு வளமான மாகாணமாக அல்பர்ட்டா திகழ்கிறது. இந்த பெட்ரோலிய வளத்தின் மூலம் அவர்கள் வந்து நாட்டிலே வந்து அல்பர்ட்டா மாகாணம் அதிகளவு வருவாயை உற்பத்தி செய்வதனால் தன்னுடைய மாகாணத்தையும் செழிப்பாக வைத்துக் கொண்டு, அங்கே அக்ரிகல்ச்சர் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, வெவ்வேறு எல்லா துறைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் பெட்ரோலிய துறையும் சிறந்த ஒரு துறையாக இருக்கிறது. இதன் மூலம் இந்த ஒவ்வொரு மாகாணமும் வந்து டேக்ஸ் அறவிட்டு தன்னுடைய உற்பத்தியிலிருந்து பெடரல் கவர்மெண்ட்டுக்கு, ஒன்றிய அரசுக்கு, அதாவது வந்து ஒன்றியமான அந்த அரசுக்கு கொடுக்க வேண்டும் தானே கனடா பெடரல் கவர்மெண்ட்டுக்கு. அதில் ஒவ்வொரு வருடம் கடந்த ஆண்டுகளை ஆய்வு செய்தோம் என்றால் சாட்டை பாருங்க, நான் ஆதாரத்துடன் கதைக்கிறேன். இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமுமே அவர்களுடைய உற்பத்தியில் அதிகளவான $1 பில்லியன் மத்திய அரசுக்கு கொடுக்கிறது யார் என்று, எந்த மாகாணம் என்று பார்த்தோம் என்றால் அல்பர்ட்டா. உதாரணமாக $244.6 பில்லியன் கூட கொடுத்திருக்குது. ஸோ அதிகளவு பெரிய பீச்சில் வந்து மற்ற மாகாணங்களை விட உற்பத்தியில் கூடின மாகாணம், பொருளாதார வல்லமை மிக்க மாகாணம் இவர்கள் கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன கோபம் என்று பார்த்தால், இப்படி கொடுக்கிறோம் நாங்கள் மத்திய அரசுக்கு, ஆனால் மத்திய அரசால் எங்களுக்கு திருப்பி வர்ற தொகை குறைவாக கிடக்குது, பெருசா வர்றே இல்லை, சொல்லக்கூடிய அளவுக்கு வரையில. எங்களுடைய வருமானத்தை பெடரல் கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு மத்திய மாகாணங்களுக்கு தான் அள்ளி வழங்குகிறார். ஏன் அவருடைய உற்பத்தி குறைவு, விவசாயமோ கைத்தொழிலோ வேறு கனிமங்களோ உற்பத்திகள் வந்து குறைவு.
அந்தந்த மாகாணங்கள் ஏனைய மாகாணங்களுக்கு வந்து அதிகளவாக வாரி இறைக்கிறார்கள் எங்களுடைய இரத்தத்தை, எங்களுடைய உழைப்பின் மூலம் வந்த டாலர்களை அவர்களுக்கு நாங்கள் வழங்கினால் நாங்கள் அதிகமாக வழங்குகிறோம். ஆனால் அவர்கள் அந்த வருமானத்தை தான் பிரதானமாக வைத்து இந்த கனடாவினுடைய அரசாங்கத்தை இயக்கிறார்கள், மற்ற ப்ரொவின்ஸுக்கு கொடுக்கிறார்கள். எங்களுக்கு பெருசா திருப்பி விரையிலையா? அதால நாங்கள் ஒரு உற்பத்தி மிக்க தேசம், நாங்கள் ஒரு தனி தேசமாக போகிறோம், தனி நாடாக போகிறோம் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு டேனியல் ஸ்மித் அவர்கள் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது. உலக போக்க பாருங்கள், உலகமயமாக்கல்ல ஒரு கனடான்றது ஒரு ஒன்றிய தேசமாக கனடாவினுடைய அமெரிக்காவின் நட்பு நாடாக இருந்தது. இந்த கனடாவிலேயே இந்த இடர்பாடு வந்திருக்கின்றா மற்ற நாடுகளை யோசிச்சு பாருங்க. ஸோ அவர்கள் சொல்வதும் சரிதான். ஆனால் உற்பத்தி கூடின நாடுகள்ன்ற வருமானத்தை வச்சு கொண்டு தான் தண்ட நாட்டை நடத்தலாம். அதாவது வந்து உற்பத்தி குறைந்த பொருளாதாரத்தில் வீக்கான ப்ரொவின்ஸு கொடுத்து அந்த ஒன்றியத்தை வச்சிருக்கலாம். இது சமஷ்டி உள்ள நாடுகளுக்கு பொருந்தும். அப்ப இப்படியான நிலைமையில வந்து இவர்களுடைய வாதம் நாங்கள் தனியாக போகிறோம். இப்போ தனியாக போகிறது அமெரிக்கர்கள் இப்போ வந்து குதூகலமாக பார்க்குறார்கள், வாங்க எங்களோட இணைங்க 51வது மாநிலமாக வாங்கன்ட்டு அங்கே அவர்கள் வந்து கருத்துட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ட்ரம்பினுடைய அரசினுடைய அரசியல் சூழ்ச்சிகளா அல்லது லிபரல் ஆட்சி வந்ததுக்கு பிறகு கன்சர்வேட்டிவ் வரவில்லையே என்பதற்குரிய எதிர் தாக்குதலா, எதிர் வினையாற்றுதலா, அல்லது நாங்கள் எங்களுடைய இதுக்கு முதல் அல்பர்ட்டா ரை பண்ணல இப்படியான பில்லை வந்து இந்த ரெஃபரண்டத்தை வந்து எப்பவுமே அல்பர்ட்டா கனடாவில் இந்த வரலாற்றில் ரை பண்ணல. ஆனால் வேறொரு ப்ரொவின்ஸ் ரை பண்ணியிருக்கு. வேறு யாராவது இதை ரை பண்ணியிருக்கிறோமா கனடாவில் முன்னுக்கு பார்த்தோம்னா அந்த வரலாற்றையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, அந்த வரலாறு என்னென்னு பார்த்தோம்னா கியூபெக் மாகாணம், பிரெஞ்சு காலனித்துவத்தில் இருந்த கியூபெக் மாகாணம் ஒரு மிகப்பெரிய மாகாணம். அந்த மாகாணத்துக்கால போனீங்களா மிக ஆறுகள், இயற்கைகள், வளங்கள், பல மலை தொடர்கள், ஆச்சரியமாக இருக்கு. நான் அதுக்கால போய் பார்த்தேன். கியூபெக் மிகப்பெரிய தேசம், மக்கள் இருக்கிற இடம் குறைவு, ஆனால் மிகப்பெரிய தேசம். நீங்கள் மேப்பில் இப்போ நான் காட்டிக் கொண்டிருக்கேன் பாருங்க. இந்த கியூபெக் மாகாணம் பிரெஞ்சினுடைய காலனித்துவத்தில் இருந்தது. இப்போவும் அங்கே பெரும்பாலும் பிரெஞ்சு தான் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அங்கே முதல் மொழி பிரெஞ்சு தான், ஆங்கிலம் அல்ல. இரண்டாம் மொழி ஆங்கிலம். ஆகவே அவர்கள் 1980ஆம் ஆண்டு பிரிந்து போவதற்கு, கனடாவை விட்டு பிரிந்து போவதற்கு ரெஃபரண்டம் 80s என்று சொல்லி ஒன்றை கொண்டு வந்திருந்தார்கள். அப்ப 1980 அப்ப அதுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருந்தார்கள். வேண்டாம், நாங்கள் கனடாவோடைய இருப்போம் என்று வாக்களித்தவர்கள் 59%, 59% கியூபெக் மக்கள் வேண்டாம் நாங்கள் இருப்போம் என்று. 40%, அதாவது 40.4, ஒரு சின்ன ரேஷியோதான் இதாண்டது, 41% என்று வெப்பமே நன்னளவா. அந்த 41% மக்கள் இல்லை, நாங்கள் பிரியத்தான் வேண்டும், தனிநாடாக போக வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே 59% ஒரு சொற்ப வேறுபாடு தான் பாருங்கள், சொற்ப வேறுபாடு. இதுக்குள்ள தப்பிட்டது கியூபெக் கனடாவான் இருக்குது. மத்திய அரசில் போய் வாதிட்டு பிரிய இல்லை, ரைட் இருக்கட்டும். பிறகு கியூபெக்ல என்ன நடக்குதுண்டா, 80ஆம் ஆண்டு இந்த ரெஃபரண்டம் வந்தது. பிறகு அதுக்கு பிறகு 15 வருடங்களுக்கு பிறகு 1995ஆம் ஆண்டு திருப்பவும் கியூபெக் நாங்கள் பிரிய போறோம் என்ற வாக்கெடுப்பை நடத்துது மக்கள் மத்தியில். அப்போ அந்த மக்கள் மத்தியில் தனிநாடாக போகிறோம், கனடா விட்டு பிரிய போகிறோம் கியூபெக் என்று சொல்லி வாக்கெடுப்பு நடத்திக்க அப்போ வந்த வாக்களிப்பு வீதத்தை பாருங்க, 50.58%. 51% அன்னளவா பார்ப்போம், சின்ன ரேஷியோ. 50.58%, 51% மக்கள் வந்து வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். 49.42 அண்மிச்சிட்டுது 50க்கு வெட்டி கோத்தி அன்னளவாக்கினாங்க கணித முறைப்படி 49%. 51% வந்து வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறோம், பிரிய வேண்டாம், இருப்பம் கனடாவோடு என்று. 49% கனடா விட்டு பிரியோம் என்று சொல்லியிருக்கிறோம். 1% இல்லை, 1% குறைவு, அன்னளவாக்கித்தான் இது. ஆகவே சின்ன மயிர் இளையில தான் தப்பினது கியூபெக். அப்ப அதுக்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்தில. ஆகவே அல்பர்ட்டாக்கு முதலே கியூபெக் நாங்கள் இதை தனிநாடா போறோம் என்ற ரெஃபரண்டத்தை உருவாக்கி வாக்கெடுப்பையும் நடத்தியிருக்கிறோம். 1980 ஒரு சொற்பத்தில் தோற்கடிக்கப்பட்டது பிரியன வாக்கெடுப்பு. 1995 1% குறைவான வாக்களிப்பாளர் தப்பிக்கொண்டது கனடா விட்டு பிரியாம.
ஆகவே இந்த ஆபத்தான நிலைமையில இப்ப அல்பர்டா 70s என்ற டேனியல் ஸ்மித்தினுடைய அந்த கருத்தின்படி பிரிவதற்குரிய ரெபரண்டத்தை உருவாக்கி இருக்கிறது. 2,20,000 வாக்காளர்கள் கையெழுத்து பெறி போதும் இதை பிரேரணையை கொண்டே வாதிடுவதற்கு. அப்படி வெற்றி அளித்தால் அல்பர்டா செப்பரேட் ஆகிவிடும். இது செப்பரேட் ஆகினா இதைத் தொடர்ந்து முன்னரே 2 முறை முயற்சித்த கியூபெக்கும் முயற்சிக்கலாம். இப்படி தனித்தனியாக உடைந்தால் கனடாவுக்கு ஒரு ஆபத்து. அல்பர்டா பிரிந்தாலே கனடாவினுடைய பொருளாதாரம் தடாலடி காணும். இப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதிகளவு டாக்ஸை விதித்ததன் காரணமாக இங்க பொருளாதார சிக்கல் இன்னும் கூடி இருக்குது. இதுக்குள்ள அல்பர்டா என்ற பொருளாதார வல்லமை மிக்க பெடரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகளவு நிதியை கொடுக்குற மாகாணமும் பிரிஞ்சு போயிட்டு என்றால் கனடாவுக்கு பலத்தடி. அதுக்கு பிறகு கனடாவினுடைய 2வது சனத்தொகை கொண்ட பெரிய மாநிலமான கியூபெக்கும் முதலே 2 தடவை முயற்சிச்சிருக்கிறோம். அல்பர்டா வெற்றி பெற்ற அப்புறம் தாங்களும் முயற்சி செய்து போச்சினம் என்றால் ஒட்டு மொத்தமா கனடா படுக்கிற நிலைமைக்கும் வந்துடும். ஆகவே ஒரு இக்கட்டான, அதாவது கத்தி முனையில நடக்கிற ஒரு நிலைமையில தான் மார்க் கார்னி அவர்கள் பதவியை ஏற்றிருக்கிறார். ஒரே நிலைமையில பொருளாதாரத்தையும் சீர்படுத்த வேணும், ரம்பையும் இப்ப சந்திக்க போறார். வாஷிங்டன்ல போய் அவர் 51வது மாகாணத்தை தரோணும் என்று சொல்லி கனடாவை இணைக்கணும் என்று சொல்ல ஒரு கொந்தள பேச்சுக்கு மத்தியிலேயும் அதிகரித்த டேக்ஸுக்கு பிறகும் போய் சந்திக்க போறார். மிக விரைவில் இந்த மாத கடைசியிலேயோ அடுத்த மாதத்தில் வாஷிங்டனுக்கு போறார். அவர்கிட்ட அனுமதி அவர் பிக்ஸ் பண்ணியாச்சு, டேட் எல்லாம் போய் பேச போறார். ஆகவே மிகப்பெரிய ஒரு இடர்நிலையில பொறுப்பேற்றிருக்கிறது லிபரல் கட்சியும் மார்க் கார்னி அவர்களும் என்னென்று கையாள போகிறார்கள் என்று பார்ப்போம். அல்பர்டா பிரியாமல் விட்டால் கனடாவுக்கு நல்லம், பிரிந்தால் அதை தொடர்ந்து மற்ற பொருளாதார மாகாணங்களும் அதை ட்ரை பண்ணலாம். அது கனடாவுக்கு பேரடியாக இருக்கும். இந்த அரசியல் விளக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த பெடரல் கவர்மெண்ட் உலகத்தில் வல்லாதிக்க சக்திகளே தனித்தனி மாகாணங்களை உருவாக்கி உச்ச பிரிந்து போவதற்கு கூட உச்ச அதிகாரங்களை வழங்கி ஆட்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற சமயத்தில் யூகே எடுப்போம், ஸ்காட்லாந்து, யூகேல கூட யுனைடெட் கிங்டம் கூட ஸ்காட்லாந்து இணைஞ்சிருக்குது. ஸ்காட்லாந்து பிரிஞ்சு போவோமாண்டு வாக்கெடுப்பு நடத்தினது. அதில் ஸ்காட்லாந்து மக்கள் 80% அதிகமான மக்கள் நாங்கள் பிரியல இங்கிலாந்தோடைய இருப்போம் என்று சொல்லி இப்போவும் யூகேயா இருக்குது. ஆகவே பெரிய வல்லாதிக்க நாடுகள் எல்லாம், வளர்ந்த நாடுகள் எல்லாம் சமஷ்டி அதியுச்ச சமஷ்டியை ஏற்படுத்தி மாகாணங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்து ஒற்றுமையா வாழுது. பிரிஞ்சு போறது கூட அதிகாரத்தை கொடுத்திருக்கு பாருங்க. ஆகவே இலங்கையை பாருங்கள், இப்பவும் தமிழர் சிங்களவர் பிரச்சனையால இப்பவும் அடிபட்டு கொண்டிருக்கிறான். இலங்கை போன்ற நாடுகள், இந்தியா போன்ற, யூகே போன்ற, அமெரிக்கா போன்ற, கனடா போன்ற இப்படியான அதியுச்ச ஃபெடரலை வழங்கி தமிழ் மக்களுக்குரிய அதிகாரங்களையும் வழங்கி சிங்கள மக்களும் ஆட்சி அதிகாரங்களை பெற்று இந்த முஸ்லிமாக்களுக்கும் எல்லாம் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒரு ராஜ்யமாக இயங்கினால்தான், உச்சகட்ச பெடரலூடாக இயங்கினால்தான் இலங்கையை முன்னேற்றலாம். இல்லை என்றால் அப்படியே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டி அடிபட்டு கொண்டிருக்க வேண்டியதான். ஆகவே இது ஒரு நல்ல உதாரணம். உலகத்தில் எப்படியான ஃபெடரல் சிஸ்டங்கள் இருக்குன்னு அறிகிறதுக்கு கனடாவினுடைய அடுத்த நகர்வுகள், பொருளாதார நகர்வு, அரசியல் நகர்வு, அடுத்த குடியேற்றவாசிகளுக்கான திட்ட அறிவிப்புகள் அனைத்தையும் நாங்கள் பார்ப்பதற்கு அன்போடு இணைந்திருங்கள். யூடியூப் தளத்தினூடாகவும் இந்த தளத்தினூடாகவும் பின் தொடருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.